இன்றைக்கி ரொம்பவே சூப்பர்பான புதினா புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய், நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, முந்திரி, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினாவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அரை மணி நேரம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.